அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள். இது ஒரு பிரேக் த்ரூ தரக்கூடிய நாளாக இருக்குமா? நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? நியூ சேலஞ்சஸ் கிடைக்குமா? இந்த நியூ சேலஞ்சஸ் இன்னுமே உங்களைய ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கா? எனக்கான டைம் எப்போ தான் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு பிளானிட்டரி கைடன்ஸ் இந்த மாதம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் டெசிஷன் ஈஸியாக எடுக்கலாம், எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். லெட்ஸ் டீகோட் யுவர் ஆகஸ்ட். ஸோ மேஷராசியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் பேர்டன். நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் மேடம், ஆனால் என்னுடைய பணம் என் கையில் நிற்கவே மாட்டேங்குது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண நினச்சாலும் உங்களால் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எல்லாரும் தான் எஃபர்ட்ஸ் போடுறோம், நான் உழைப்பு போடுறேன், முயற்சி போடுறேன், பட் என்னுடைய ரிசல்ட் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணின இடத்துல நீங்கள் இன்றைக்கி அதே இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. இன்னும் எத்தனை நாள், ஹவு லாங் அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் இன்னைக்கு மேஷராசி கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. ட்ரூவான ஃபேக்ட். ஸோ மேஷத்தோடைய கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறதுல ரொம்ப இந்த டாட்டுக்கு மேலே அதிகமாக மேஷம் அப்படிங்கிறது பேசவே பேசாது. இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது, மெயின் பாயிண்ட்டும் சரி மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது, எவ்வளவோ பண்ணுறேன் நான், பட் என்னைய யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை, என்னைய யாரோ ஒருத்தர் மேலே தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ், ஒரு வருத்தங்கள் இன்னைக்கு மேஷத்தை பொறுத்தவரையும் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் கிவ் அப் பண்ணுறது தான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குங்க. மேஷராசி ஒரு ஹெல்ப்புக்கு நான் இந்த ஹெல்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எல்லா விஷயமும் பண்ணிடுறீங்க. எல்லா விதத்துலையும் முன்னாடி போய் நின்று எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் கொண்டு போகக்கூடிய நீங்கள் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை வாங்கிட்டு திரும்பி வந்துடுறீங்க. அது என்னென்னா, இவன் கோவப்படுவான், இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உங்களை ஒரு மைனஸ். இங்கே பாருங்கள், பெண்களாக இருக்கட்டும், எல்லா வேலையும் ஒரு ஃபங்க்ஷனில் இழுத்து போட்டு செய்வீங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல நேமும் ஃபேமும் கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது மேஷத்துக்கு என்ன, இது தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இது குட்ட குனியாது மேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறதுனாலேயே நிறைய பேட் நேம் ஈஸியாக வாங்கிடுவீங்க. பட் அந்த பிரச்சனை ஒரு கோவம் வருது, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை உடனே மறந்துடுவீங்க. பட் வெளியே இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் இன்னைக்கு உங்களைய செப்பரேஷன் பண்ணுற மாதிரி, செக்ரிகேஷன், நானே செக்ரிகேஷன் ஆகிக்கிறா, எதுக்கு செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துல இருந்தும் தனிச்சு விடப்பட்டு ஓரமாக முதல் கலகலன்னு இருந்தாலுமே இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள், இன்னைக்கு இந்த பிளானட் டிரான்சிட் எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிமை. எனக்கு யாருமே வேண்டாம், என்னுடைய விஷயத்துல யாருமே தலையிடாமல் இருந்தாவே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி தனிமையை இன்னைக்கு உங்களுக்கு மேஷராசிக்கு அதிகமாக பிளானட்டரி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ட்ரூவான ஃபேக்ட். ஸோ இந்த டைம்ல ஆகஸ்ட் மாதம் எந்த பிளானட் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான், ராசிநாதன் ரிஷபத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் அங்கே இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல பலமாக இருக்கிறது ஒரு யோகம். 3ஆம் அதிபதி 3லே இருக்கார். மேஷத்துக்கு ஆகாதவர் இந்த புதன். கடகத்தில் குருவும் சூரியனுடைய இணைவு. அதே போல் 5ஆம் இடத்துல ராசிக்கு 5ல் கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம், ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகக்கூடிய பிளானட்டரி கைடன்ஸ் இதுதான். ஸோ இந்த விஷயத்தில் எதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு கரியர் எடுத்துக்கலாம். நியூ ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நியூ டெவலப்மெண்ட்ஸ் உங்களோட விஷயத்தில், எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்சாலும் மறுபடியும் என்னைய கற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நேரம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு லேர்னிங் பீரியட் மேஷத்தை பொறுத்தவரையும். ஸோ ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டோம்னாவே உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க்கிங் பிளேஸில் தான் இன்றைக்கி உங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய மற்றவங்க போயும் நீங்கள் அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்குமே இப்படி தான் ஒரு ஓரமாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்க, பட் அப்ரிஷியேஷன் கோஸ் டு சம்ஒன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுற ஆளுக இல்லை. உங்களுடைய வேலையை எஃபர்ட்ஸை கடுமையாக போட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி சாட்டன் பாருங்கள் வக்ரமாக இருக்கார், வக்ரமாகி செவ்வாயை பார்க்குறாரு. ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 2 பேருக்குமே ஆகாது. செவ்வாய்க்கும் சனீஸ்வர பகவானுக்கு ஆகாது. இன்றைக்கி பாருங்கள் அவருடைய பார்வை அப்போ எப்படி இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஹவு லாங் அப்படின்னு நீங்களே உங்களே ஃபெடப் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு. இனிமேல் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்
செவ்வாய் நல்ல பலமாக இருக்கிறதுனால உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இனி உங்கள் சார்பாக கண்டிப்பாக பேசப்படும். ஸோ ஒர்க் பிளேஸில் ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்னு இத்தனை நாளாக நீங்கள் அதுக்கு பின்னாடி ஓடினதை நிறுத்திட்டு இனி அப்ரிஷியேஷன் உங்கள் பின்னாடி கண்டிப்பாக வரும். அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளானிட்டரி கைடன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ். ஸோ கன்சிஸ்டன்சியாக நான் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறேன், ஸோ நியூ ஸ்கில்ஸை டெவலப்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நிறையா வந்து பெண்டிங் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது மேடம், பேக்லாக் இருக்குது, பெண்டிங் டாபிக்ஸ் ஃபினிஷ் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் கிராஜுவலி அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஈஸியாக அதை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இத்தனை நாளாக அப்படியே வச்சுட்டு இது எதுக்கு பண்ண முடியுமா முடியாதா, எத்தனை நாள் இனி வெயிட் பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி இந்த இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆக போகுது. ரெண்டாவது, நியூ ஸ்கில்ஸை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக அடாப்ட் பண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கு இனி அடாப்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். கிராஜுவலி உங்களுடைய ஃபோக்கஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சியாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எல்லாமே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இனி உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கிராஜுவலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இது வந்து அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ரிலேட்டட் எடுக்கும்போது நியூ கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டிங்கில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பானிஷன் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அட்மையர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீரியட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துல. ஸோ நான் ஏஜென்சி மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்தாலுமே இனி அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி இது வந்து 12ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால இம்போர்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் நான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில் வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் அதிகமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நீங்கள் ரெகுலராக நீங்கள் மீட் பண்ணுறதுனாலேயே உங்களுடைய கரண்ட் க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ வேர்ட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய ஒர்க்கு இனி உங்கள் சார்பாக கண்டிப்பாக பேசும். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங் அண்ட் நெட்ஒர்க்கை கிராஜுவலி நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போகலாம். ஸோ இத்தனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இந்த விஷயம் வந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதா, அந்த கடனுக்கு எனக்கு வந்து எல்லாமே சரியாக போயிடுது, எனக்கு க்ரோத் இல்லை, இது வந்து நான் வந்து கடனுக்காக பிஸ்னஸ்க்காக கடனா அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த ஒரு சேடாக இருக்கக்கூடிய மூமெண்ட் எல்லாமே இனி தள்ளி போய் இனி தொழிலில் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஃபேமிலி லைஃப் எஸ்பெஷலி சொல்லி ஆகணும். மேஷத்தை பொறுத்தவரையும் வருமானம் நல்லா இருந்ததா ஃபேமிலி லைஃப். ஸோ 2 7ஆம் அதிபதி வீனஸ் ப்ளஸ் அந்த சுக்ரன் காம்பினேஷன் வரதுனால இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவியுடன் சண்டை சச்சரவுகள், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக யார் மேஷம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பேர்டன்னால வீட்டில் வந்து சரியாக பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. சின்ன விஷயத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வருது. எஸ்பெஷலி சொல்லணுன்னா சாயந்தர நேரங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் வருது. காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரையும் ப்ராப்ளம் இல்லை, வீட்டுக்கு வந்தோடனே வேலையை முடிச்சுட்டு வந்தோடனேயுமே அன்னெசரியான ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஒரு நிமிஷம் அவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்டிங்கனாவே, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வைஃப் சொல்கிறத ஒரு நிமிஷம் பொறுமையாக கேட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா இஷ்யூஸும் சமாளிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தை பொறுத்தவரையும் 3rd பர்சனுடைய இன்டர்ஃபியர்னால அவங்க சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே நம்பி அதன் மூலியமாக அது வந்து உண்மையாக பொய்யா இல்லைன்னு தெரியாமல் அப்போவே ரியாக்ஷன் பண்ணி அதை அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பேசி அதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இதுவுமே அதிகமாக இருக்குது. நம்ம ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஒரு கிளைண்ட் சொன்ன விஷயங்கள், மேஷராசி அவருடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொல்லலை, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களோட ஜாதகத்தில் ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க சார், நீங்கள் மனைவி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கே வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். மேடம், நான் ஒரு சின்ன விஷயம், ஒரு சண்டையில் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஒரு சின்ன விஷயம் என்னுடைய மனைவிகிட்ட சொல்லிட்டேன். நாங்கள் 2 பேரும் தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ அவங்க இங்கே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் வரையும் என்கிட்ட என்னுடைய மனைவி பேசல. எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய நான் பார்க்கவே இல்லை, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே இல்லை. இன்றைக்கி நான் அப்ராடில் இருக்கேன், இவங்க ஏதாவது என்னை ஃபர்தராக டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்களா, இது டைவோர்ஸில் எண்ட் ஆயிருமா,
இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது அவங்க கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்னால என்னுடைய விசா ப்ராசஸ் ஏதாவது வந்து டேமேஜ் ஆயிருமா? இதுதான் அவருக்கு இன்னைக்கு மேஜரான கொஸ்டின்ஸா இருந்தது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜாதகத்தை வாங்கி நம்ம பார்க்கும்போதே சொல்றோம், இது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான். ஆமா மேடம், ஒரு சின்ன வார்த்தை தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியே கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பிரிச்சு வச்சிருக்கு. இதுக்கு இந்த ராசிநாதன் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காரு? நீ பேசின விஷயங்கள் தப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ராசிநாதன் செவ்வாய் இருக்கும்போது என்னங்க, தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த மேஷராசி. இப்போ தன்மானத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் அன்னைக்கு அவங்க சொன்னது ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறது அவருக்கு இன்ன வரையும் சுருக்குன்னு இருக்கு. சுருக்குன்னு சொல்லிட்டாருங்க மேடம், இன்ன வரை என்னால் அதை ஏற்றுக்க முடியல எந்த இடத்துலையும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த மேஷத்தை பொறுத்த வரையும் போயிட்டு இருக்கு. அதனால ரொம்பவே தன்மானத்துக்காக எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு மனைவி சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாம் ஒரு நிமிஷம் இருந்து அமைதியா பொறுமையா கேட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்துல இருந்து நீங்க ஈஸியாக வெளியே வர முடியும். அதே போல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடுங்க, 4ஆம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். 4லே உச்ச குரு. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அந்த ப்ராப்பர்ட்டியோட அருமையை மேஷத்தை பொறுத்த வரையும் தெரியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்பாரித்து வாங்கிக்கலாம், நம்ம எதுக்கு மெதுவாக வாங்கிக்கலாம், அவசரப்பட வேண்டியது. இங்கே சந்திரன் 4ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால இந்த சலனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாகவே அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குது. எப்போ அது உங்களை விட்டு விலகுதோ அன்னைக்கு தான் அது மேலே நீங்கள் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அது வரையும் கொடுக்கவே மாட்டீங்க. மேஷத்தை பொறுத்த வரையும் இன்னைக்கு என்ன நியாயமாக இருக்குமா, நேர்மையாக இருக்குமா, அதுவே போதும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இன்னைக்கு அந்த 4ஆம் இடத்த அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு சூரியனுடைய காம்பினேஷனால ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே ஒரு கண் இப்போ உங்களுக்கு போகும். இத்தனை நாள் நம்மளோட சொத்தை பிறர் அனுபவிக்கிறாங்க, எதுக்கு அனுபவிக்கணும், நம்ம எதுக்கு விடணும், நம்மளுடைய செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க, ப்ராப்பர்ட்டி ஷேரிங் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு இத்தனை நாளாக பேசாது இருந்த நீங்கள் இனிமேல் பேச போகிறீங்க. அதுக்கு தான் 4ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ல் உச்சகுரு இருக்கார். அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கப்புறம் நான் செட்டில் பண்ணிவிட்டு நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க. இத்தனை நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும். 2ஆம் இடத்துல இருக்கிறனால செவ்வாய் பலமாக இருக்கிறனால ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக நீங்கள் கம்மி பண்ணியே ஆகணும். நம்ம 5th பாவகம் சொல்லும் போது லவ் ரிலேஷன்ஷிப், இங்கே சூரியன் சொல்லவே வேணும். மேஷத்தை பொறுத்தவரையும் ஒரு லவ் பண்ணினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது வந்து குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய பிரியமாக இருக்கட்டும், ஒரு யங்கேஜில் இருக்கக்கூடியவங்க யங்ஸ்டர்ஸ் லவ்வாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், இந்த லவ் அப்படிங்கிறத மேஷத்தை பொறுத்த வரையும் பிரிக்கவே முடியாது. 1, 5, 9ஆம் அதிபதி, 1ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி குரு, இந்த காம்பினேஷன்லாம் இன்னைக்கு சேர்ந்துருக்கு பாருங்க. அப்போ லவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ அப்படிங்கிறது ரொம்ப தலை தூக்கும். இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான போட்டிகள் இந்த நேரத்தில் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி அன்னெசரியான கான்ஃப்ளிக்ஸை கண்டிப்பாக இந்த மேஷராசி இந்த டைமில் லவ்வை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓவரால் இந்த மந்த் உங்களுக்கு கரியர் ரிலேட்டடுக்கும் சரி, பிஸ்னஸ் ரிலேட்டடும் சரி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஒரு ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல ஒரு யோகம் இருக்கு. இந்த மீன் டைம் நீங்க ஃபினான்ஷியல் ரிலேட்டட்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு சூரியன்கிறது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்தாலுமே ஒரு 12ஆம் அதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாதம் மாதம் பிளானிட்டரி பொசிஷன் மூவ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் தான். ஸோ அது அப்படியே நம்ம பிறந்த கால ஜாதகத்துல கொண்டு போய் கேரி ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கறதுனால அங்கே நிறைய தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட், கடகத்துல இன்னைக்கு குரு சூரியன் சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்றோம். உங்களோட பிறந்த கால ஜாதகம், நீங்க 1990 பிறந்திருக்கீங்க, 89 பிறந்திருக்கீங்க. இப்ப இங்க கேது இருப்பாரு. இப்ப சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். ஸோ இதை பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணாம இந்த டிரான்சிட் பிளானிட்டரி பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஆவரேஜ் பிலோ 30% தான் பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பர்த் சார்ட் இல்லாம எந்த ஒரு பிளானட்டரியும் செப்பரேட் பிளானட்டரி வந்து பொசிஷன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்காதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய பர்த் அனலைஸை எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும், எந்த ஒரு மந்த்லி ப்ரெடிக்ஷனும் சொல்லவே சொல்லாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.